இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிழிஞ்சு போன ஆடையை நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. நம்மளோட கோவிலுக்கும் சரி ஷாப்புக்கும் சரி ஒரு 2 பேரை நான் பார்த்து நானே அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அது கேட்கும்போது எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஒரு ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க பேண்ட் வந்து கிழிஞ்சு இருந்துச்சு. நான் கேட்டேன், வரும்பொழுது கீழே கீழே விழுந்துட்டீங்களா அப்படின்னு. இல்ல சார், திஸ் இஸ் ஃபேஷன், ஐ எம் கமிங் ஃப்ரம் SRM காலேஜா அப்படின்னாங்க. SRM காலேஜா, ஏமா கிழிஞ்சு போன பேண்ட் போட்டிருக்கா அப்படின்னா, இது 3000 bucks, 3000 கொடுத்து முட்டி 2 முட்டி நல்லா கிழிஞ்சு போச்சு, இந்த தொடைப்பகுதி அந்த மாதிரி கிழிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி ஆடை அணியறதுனால என்ன ஆகும்னா, நம்மளை தேடியே அந்த தரித்திரம் வந்து உட்காந்துரும். ஸோ அந்த காலத்துல ஆடை வந்து நம்ம உடம்பு வெளியே தெரியக்கூடாது, தச்சு அதை போடுவாங்க. அந்த மாதிரி கிழிஞ்ச ஆடை வந்து தச்சே போடக்கூடாது. ஸோ இன்கேஸ் நம்ம வீட்டில் சென்டிமெண்ட்டா இல்லை யாராவது கிஃப்ட் பண்ணாங்க, இல்லை நான் வந்து இந்த ஆடை வந்து எனக்கு இந்த கலர் பிடிக்கும், இந்த டிசைன் பிடிக்கும்னு சொல்லி நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் கிழிஞ்சு போயிருக்கும், அதை வந்து தச்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இறந்தவங்களோட ஆடை இருக்கும், அது கண்டிப்பா நமக்கு வந்து தத்ரத்தை கொடுக்கும். அது வரையும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, இறந்தவங்களோட ஆடை, ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தை இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இப்ப நான் சமீபத்துல கூட ஒருத்தவங்களுக்கு ஃபேஸ் ரீடிங் பார்க்கும்பொழுது அவங்களோட குழந்தையோட ஆடை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசுல அந்த குழந்தை இறந்து போயிருக்கு, ஒரு வயசுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. இப்போ அந்த பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25-26 வயசு இருக்கிறாங்க. அது சென்டிமெண்டா அதை எடுத்து வீட்டுல வச்சிருக்காங்க. அந்த பசங்களுக்கு குழந்தை பிறந்தா போடுறேன், ஏமா அதை தூக்கி முதல்ல இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லையா எடுத்துட்டு போய் கடல்ல போட்டுடுங்க, அது வெளியில தள்ளினா கூட இது ஆயிடும் அப்படின்னு. இது என்ன ஆகும்னா, அந்த அப்பான்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தைக்கு அது போடணுன்ற ஆசையில இவங்க எடுத்து வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கும் அந்த ஆசை இருக்கும். அந்த ஏக்க எண்ண அலைகளும் அந்த நெகட்டிவ் வைப்ஸ் என்ன ஆகும்னா இவங்களை வந்து வாழ விடாது.